எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் திவ்யா அருண் பேசுகிறேன். வெல்கம் டு திவ்யாஸ் ஆர்ட் வெஞ்சர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டிஷ் என்னென்னா பன்னீர் லசான்யா. இது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ஃபேவரட்டான டிஷ். இன்க்ரீடியன்ட் ஸ்க்ரீனில் வரும், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் பேனில் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். அதில் வந்து 200 ml மில்க், 200 ml வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனோடனே அதில் வந்து 200 இது ப்ரீமிக்ஸை வந்து ஆட் பண்ணணும். லசானியா ப்ரீமிக்ஸ். இது வந்து எங்களுக்கு இங்கே லோக்கல் ஸ்டோர்ஸ்லேயே வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். எப்போல்லாம் லசானியா கிரேவிங்ஸ் வருதோ அப்போல்லாம் வந்து இது ஒரு பேக் வாங்கிட்டு வந்தோம்னா நாங்கள் 2 டைம்ஸ் சாப்பிட்லாம். ஸோ வந்து இது வந்து நல்லா வந்து 3 மினிட்ஸ்க்கு விஸ்க்கு வச்சு கண்டினியூஸாக லம்ப்ஸ் இல்லாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா ரெடியூஸ் ஆகி சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். சாஸ் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் அந்த டிஷ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே பண்ண பன்னீர். இந்த ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆலிவ்ஸ், ஜலப்பினோ இருந்தால் ஜலப்பினோ யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கார்ன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கார்ன் போடலை, எனக்கு கிடைக்கலைங்க. அதுக்கப்புறம் இந்த பேனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஏன் பட்டர் போடுறோன்னா லசானியா வந்து இல்லைனா கார்னர்ஸ்லாம் வந்து நல்லா ஒட்டிக்கும். ஸோ வந்து நல்லா வந்து முடிஞ்ச வரைக்கும் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வரும். இந்தியாவில் இருந்தப்போ நாங்கள் அடிக்கடி இந்த பன்னீர் லசானியை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். பட் இங்கே வந்துட்டு ஆர்டர் பண்ணுறதுலாம் வந்து நைட் மேலே ஆகிடுச்சு. ஏன்னா ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மினிமம் ஆர்டர்ஸே 30 euros அந்த மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் எப்போல்லாம் லசானியா கிரேவிங்ஸ் வருதோ அப்போல்லாம் இந்த ப்ரீமிக்ஸ் வாங்கி நாங்கள் வந்து வீட்டிலே செஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து சாஸ் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லசானியா ஷீட்ஸை வந்து நம்ம அடுக்கணும். இந்த லசானியா ஷீட் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நான் வந்து பிரேக் பண்ணி அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். இந்த ஷீட்ஸ் வந்து அந்த சாஸில் நல்லா சோக்கானால் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை செய்ய முடியலனா கூட வாங்கி இந்த டிஷ் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஆனியன்ஸ், டொமேட்டோ, கேப்சிகம், பன்னீர், ஆலிவ்ஸ். இதே ப்ராசஸை நம்ம வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே வந்து மொசரல்லா சீஸ் நல்லா தாராளமாகவே நம்ம போடலாம். இந்த சீஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுற ஒரு ஃபேக்டர். ஸோ சீஸ் வந்து தாராளமாகவே போட்டு சாப்பிட்லாம். அகெயின் ரிப்பீட் த ப்ராசஸ். இதுதான் நம்ம ஃபைனல் லேயர். டாப்பிங்க்கு எல்லாத்தையுமே ஆலிவ்ஸ், பன்னீர் எல்லாமே மேலே போட்டுட்டு மேலே நல்லா சீஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஏன்னா அந்த சீஸ் தான் வந்து ஒரு க்ரஸ்ட் மாதிரி கடைசியாக வந்து ஃபார்ம் ஆகி வரும். அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணோம். 200 டிகிரி செல்சியஸில் 5 மினிட்ஸ்க்கு அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 30 மினிட்ஸில் வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான லசானியா ரெடி ஆகிடும். பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக அவுட்டரில் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். லேயர்ஸாக மேலே ஸ்பினாச் வந்து டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். மஸ்ட் ட்ரை டிஷ் இது. இதை ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.